அவருக்கு பிறந்ததுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் டிரைவரு, ஹெவி டிரைவர், தமிழ்நாடு ஃபுல்லா வண்டி ஓட்டுவாரு. அவரு கத்துக்கிட்ட தொழில ஃபுல்லா எனக்கு கத்து கொடுத்திருக்காரு எங்க அப்பா. அதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்காரு. என்னை மருத்துவரும் படிக்க வச்சிருக்காரு, எலக்ட்ரோபதி மருத்துவர். அவர் கத்துக்கிட்ட தொழில ஃபுல்லாமே எனக்கு கத்து கொடுத்திருக்காரு. விவசாயம் பண்றதுல இருந்து, மாடு மேய்க்கிறதுல இருந்து, பால் கறக்கிறதுல இருந்து, ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து, லாரி வேலை இருந்து, அதுபோக நான் தத்துக்கிட்ட தனிப்பட்ட கைத்தொழில் எல்லாமே நான் கத்துருக்கேன். அது யாருமே இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு யாருமே நான் சொல்லி கேட்டலே. ஏன்னா அப்பா இல்லாத ஃப்ரெண்டு கூட நான் படிச்சவன். அவனுக்கு இருக்க வருத்தம், நம்ம அப்பா இல்லைன்னா நம்ம என்ன ஆயிரும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா எங்க அப்பா குடிப்பாரு. குடிச்சிட்டாருன்னா அவர் பேசுறது என்னால் தாங்க முடியாது. அப்படி எங்க அப்பா குடிச்சிட்டு என்னோட சண்டை போடும்போது அவர் நான் இந்த கையால அடிச்சு, இந்த காலால நான் அவரை எத்தி உதச்சிருக்கேன், உடைச்சேன். ஆனா இப்ப எங்க அப்பா அதெல்லாம் மாறிட்டாரு, ஓரளவுக்கு மாறிட்டாரு. இப்பதான் மெச்சூர்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பா குடிக்கிறாருன்னு ஒரு தவறு செய்யறாரு. ஆனா ஏன் குடிக்கிறாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் ஒரு 8வது படிக்கும் போது, அதுக்கு கம்மியான வயசுலயே ஆட்டோ ஓட்டுவாரு. எங்க அப்பா ஒரு ஆளை ஏத்தனா 10 ரூபாய், அதை கொண்டு போய் 10 கிலோமீட்டர் தாண்டி விடணும். 11 மணிக்கு எனக்கு இன்டர்வல் பெல் அடிக்கும். அந்த டயத்துக்கு எங்க அப்பா என்கிட்ட 6 ரூபாய் வடை வாங்க கொடுக்கணும். கொடுக்கலன்னா ஏன்னா நம்ம மையம் வடை வாங்காம அடுத்த பிள்ளைய பார்த்துட்டு இருப்பானே அப்படின்ட்டு ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்கும். அதனால நான் அவரோட சண்டை போட்டாலும் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு, என் மைண்ட் இந்த ரூபாயை கொடுத்துரு, உனக்கு இந்த ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்து போற தங்கமான மனுஷன் சார் அவர் போய் நான் அப்படி அடிச்சுட்டு ரொம்ப எனக்கு வருத்தமாவும் இருக்கு. நம்ம பிள்ளை தான் சார். முதல் தூக்கும் போதே நெஞ்சில உதைச்சு தானே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சார் நம்ம பிள்ளைய. அது மாதிரி நினைச்சுக்கிறேன் சார். அப்படிப்பட்ட அப்பா 4 பேருக்கு முன்னாடி அடிச்சிட்டேன். இன்னைக்கு 4000 பேர் இதை பார்ப்பாங்க. அவர் முன்னாடி நான் இது வரைக்கும் காலில் விழுந்தது இல்ல. ஏன்னா அந்த ஒரு மூமெண்ட் எங்க அப்பாவுக்கு மன்னிப்பு கேட்கணும் இந்த இடத்துல. காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பொறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பொறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் அடைக்கணும். தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது. அந்த தவறை திருத்திறவங்க மனிதனே கிடையாது. அந்த முறையில் தான் என்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து இந்த ஆடியோ பாக்குறவங்களும் சரி, இதுல வந்தவங்களும் சரி, தயவு செய்து கேட்கிறேன், இந்த குடினால குடும்பம் நிறைய கெடுது. அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சிருங்க.